வறட்டு நம்மள அதையும் நீக்கக்கூடிய தன்மையுடையது இந்த வாழைப்பூ. உடல் அசதி, சூதக வலி, வயிற்று வலி குறையும் இந்த வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிடும்போது. சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த வாழைப்பூ சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கணையம் வலுப்பெற செய்து இன்சுலின் உடலுக்கு தேவையான இன்சுலின் சுரக்க செய்யக்கூடியது இந்த வாழைப்பூ கூட தோற்ப சத்து. இந்த வாழைப்பூவில் அனைத்து சத்துக்களுமே சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சர்க்கரை நோய் உள்ளவங்க சாப்பிடும்போது சர்க்கரை நோய் கண்ட்ரோல் பண்ண செய்யும் இந்த வாழைப்பூ. ஆயிலை பெருக்கி நீண்ட காலம் வாழ வைக்கும் இந்த வாழைப்பூ. ஏன்னா அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட இந்த உணவுன்னு சொல்லலாம் இந்த வாழைப்பூவை. நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ நினைக்கிறவங்க இந்த வாழைப்பூ சாப்பிடும்போது நம்மளுடைய ஆயிலை பெருக்கிக்கலாம். ஆயில் அதிகரிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வாழைப்பூ அடிக்கடி சாப்பிட்றணும். உடலில் தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி ரத்தத்தை சுத்திகரிக்க செய்யும். ரத்த அழுத்தம், ரத்த சோகையை தடுக்கும். வாழைப்பூ சத்துக்கள் நன்மைகள் பார்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். மூடிடலாம். இந்த தண்ணி சேர்த்துலாம் வற்றி வாழைப்பூ வெந்த உடனே தேங்காய் பூ துருவி போட்டு இறக்கலாம். உப்பு நான் இப்போ சேர்க்கலை, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்துடலாம். தேங்காய் ஒரு சில அளவுக்கு. தேங்காய் ரொம்ப பிடிக்காதவங்க குறைச்சிக்கலாம், முக்காய்ச்சல் போட்டுக்கலாம். ஒரு 4 கிளறி இறக்கிடலாம். வாழைப்பூ ரெடி ஆயிரும். உப்புலாம் கரெக்டாக பார்த்துக்கலாம்.